சித்திரை மாசத்துல பிறக்கிற குழந்தைங்கள பத்தி இருக்கிற சில நம்பிக்கைகள பத்தி இப்ப நாம சுருக்கமா பார்க்கலாம். சித்திரையில முதல் குழந்தை, அதுவும் பையனா பொறந்தா வீட்டுக்கு ஆகாதுன்னு ஒரு பேச்சு இருக்கு. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, இந்த நம்பிக்கைக்கு பின்னாடி என்ன இருக்கு, இதுக்கு என்ன பரிகாரம்னு பார்க்கலாம். முதல்ல, இந்த தோஷம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு குடும்பத்தோட முதல் வாரிசு சித்திரை மாசத்துல ஆண் குழந்தையா பொறந்தா அது ஒரு சின்ன ஜோதிட பாதிப்புன்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த மாசத்துல சூரியன் ரொம்ப உச்ச பலத்தோட, அதாவது ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாராம். அந்த அதீத சக்தி முதல் ஆண் வாரிசுக்கு நல்லதில்லைன்னு ஒரு நம்பிக்கை. ரெண்டாவதா, இதுக்காக பயப்பட தேவையில்ல. இதுக்கு ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் இருக்கு. குலதெய்வத்தை வேண்டிக்கிறது, குழந்தைய கோயில்ல தத்து கொடுத்து திரும்ப வாங்குற மாதிரி சில சடங்குகள் செய்யறது, இல்லனா ஐயனார் கோவிலுக்கு மண்குதிரை செஞ்சு நேர்த்தி கடன் செலுத்துறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். கடைசியா இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. பையங்களுக்கு சொல்றதுக்கு அப்படியே நேர்மாறா, சித்திரை மாசத்துல பெண் குழந்தை பிறக்கிறது ரொம்ப அதிர்ஷ்டம்னு, வீட்டுக்கு பெரிய யோகத்தை கொண்டு வரணும்னு நம்புறாங்க. சுருக்கமா சொல்லணும்னா, சித்திரையில பிறக்கிற முதல் ஆண் குழந்தைக்கு தோஷம்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் அதுக்கு எளிய பரிகாரங்களும் இருக்கு. ஆனா பெண் குழந்தை பிறப்பு பெரும் அதிர்ஷ்டமா பார்க்கப்படுது.